மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி, பிடி, பிஜிடி தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்திற்கான பட்ஜெட் 2026-27 என்னன்றது ஸ்க்ரீனில் பாருங்கள். இது டிஎம்கே ஆட்சியில் செய்த சதி இந்த டிவிகே ஆட்சியில் செயல்படுத்துகிறாங்க. இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனம் பொறுத்தவரையும் தொடக்கப்பள்ளித்துறையில் 101,15,49,000 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. அடுத்து பள்ளிக்கல்வித்துறை டிஎஸ்சியில் 202,20,13,000 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது எங்கே சார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரிவான மானிய கோரிக்கை டீட்டெயில் டிமாண்ட் ஃபார் கிராண்ட் இடைக்கால வரவு செலவு திட்டம் 2026-27 இந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களே படித்து பாருங்கள். ஏன்னா எப்பொருள் யார் யார் வைக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது, நீங்களும் படித்து பாருங்கள். சில பேஜஸ் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். நம்ம எவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் வாட்ஸ்அப் குரூப்பை நடத்தி நின்றுருக்கிறோம், போராட்டங்கள் நடந்திருக்கோம், மனு கொடுத்துருக்கோம், கோரிக்கை வச்சுருக்கோம், 1100 கால் பண்ணியிருக்கோம். எத்தனை தடவை ரோட் ஷோ வழியாக போயிட்டு சிஎம்ஐ பார்க்குறது, டெப்டி சிஎம்ஐ பார்க்குறது, ஸ்டாலின் ஐயாவை பார்க்குறது, உதயநிதி ஐயாவை பார்க்குறது, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பார்க்குறது, எல்லாரையும் பார்த்தது எங்கேருந்து பாருங்களேன். இன்றைக்கே முடிச்சுட்டு இருக்காங்க நம்ம கதையை. எஸ்டிடி, பிடி, பிஜிக்கு தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ணுங்கன்றது இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. அறிவித்தவர் யார்? நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. அரசின் கொள்கை முடிவு யார்? டிஎம்கேட கொள்கை முடிவு. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை முடிவு என்னைக்கு அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டின் இடைக்கால வரவு செலவு திட்டம் பிப்ரவரி 17, 2026 சட்டமன்ற பேரவையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த கல்வித்துறைக்குன்னு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? 48,534 கோடி. 48,534 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த 48,534 கோடியில் எந்தெந்த பேஜில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன். இது 5 நிமிஷம் வீடியோ தான், அதுக்கு மேலே போகாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிதானமாக கேட்டு புரிஞ்சுக்குங்க. எவ்வளோ? தொடக்கப்பள்ளித்துறையில் 101,15,00,000, பள்ளிக்கல்வித்துறையில் 202,20,00,000. அப்போ கிட்டத்தட்ட 303 கோடி. 303 கோடி அரை வருஷத்துக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. அது வந்து இடைக்கால பட்ஜெட்னு போட்டு விட்டுட்டாங்க. இப்போது இது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது? டிவிகே ஆட்சியில் செயல்படுத்துகிறாங்க, ஆனால் டிஎம்கே ஆட்சியில் போட்டு முடிச்சது. அதனால் இந்த பணத்தை செலவு பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் டிவிகே ஆட்சி இருக்குது. இது எத்தனை பேருக்கு புரியுதோ பார்க்குறவங்க வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எவிடன்ஸை தவிர எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம சும்மா பேசுகிறதே கிடையாது. ஸோ நிறைய பொய்யான தகவலையும் எவிடன்ஸ் இல்லாத சேனலை என்கரேஜ் பண்ணுற நீங்கள் உண்மையான எவிடன்ஸ் கொடுக்குற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஒரு சதி நடந்திருக்கு? எப்போது? பிப்ரவரி 17 சதி நடந்திருக்கு. சரி, எங்கே ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாறு பார்த்துட்டு எந்த பேஜுன்னு வந்துடலாம், எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்குன்றதும் தகவலை கொடுக்குறவங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சதுங்க. அரசாணை எண் 7/1/2023. 2023 என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். தற்காலிக ஆசிரியர்களுக்கு, அது கூட பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு அசிரியர்களுக்குன்னு டைப் ஆகிருக்கு, மதிப்பூதியம் ஹானரியம் வழங்குவதற்கு 109,91,52,052 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. எப்போ? 2023 ஒதுக்கிட்டாங்க. கரெக்டுங்களா? அதன் பிறகு இது எப்போ ஆரம்பித்தது? யார்கிட்ட ஆரம்பித்தது? காகர்லா உஷா அரசு முதன்மை செயலர், கவர்மெண்டோட சீஃப் செக்ரட்டரி காகர்லா உஷா காலகட்டத்தில் இதை ஒதுக்கியிருக்காங்க. எங்கெல்லாம் போயிருக்கு? தொடக்கப்பள்ளித்துறை, மாண்புமிகு முதலமைச்சர், அதன் பிறகு சிறப்பு நேர்முக உதவியாளர், நிதி அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை முதல் செயலாளர், எல்லாருக்குமே போயிருக்கு இந்த இது. அப்புறம் 2023 இந்த நடைமுறை இருக்குது. இது நம்ம என்றைக்கு பதிவு பண்ணியிருக்கோன்னா 2025 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இதை பதிவு பண்ணியிருக்கோம். 109 கோடி 3 வருஷத்துக்கு ஒதுக்கியிருக்காங்கன்றதுன்னு ஒரு பதிவு கொடுத்தேன் நான். அடுத்து அது ஒரு 5,000 பேர் பார்த்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், 2025 ஜூன் மாதம் 11ஆம் தேதியும் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஓராண்டிற்கு 93,41,00,000 ஒதுக்கிட்டாங்க தற்காலிக ஆசிரியருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் ஒரு 6,000 பேர் பார்த்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? 2019-20 கல்வியாண்டுலையும் ஆரம்பிச்சிருக்கு, 2021-22 கல்வியாண்டில் ஆரம்பிச்சிருக்கு. இது யாருக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் நலன் கருதி கல்வி நலன் பாதிக்காமல் இருப்பதற்கு இங்கேயே ஆணை கொடுத்துட்டாங்க. மாணவர்கள் கல்வி நலன் பாதிக்கப்படாமல் தற்காலிக ஆசிரியர்களை பெற்றோர் ஆசிரியர் கழகம் நியமித்திட எனவும் இந்த காலியாக இருக்கிற 4,890 இது வரலாறு இருக்குது. இது குறிப்பாக சொல்லப்போனால் எங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா, 2013-14 கல்வியாண்டில் பிறகு நேரடி நியமனத்தின் வாயிலாக புதிதாக ஆசிரியர்கள் எவரும் நியமிக்கப்படாததால்
காலி பணியிடங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதனால் மாணவர் கல்வி பாதிக்கப்படுகிறது. 2013 அப்பாயின்மெண்ட்டே இல்லை, அதனால் இங்கே தற்காலிக ஆசிரியர் போடுறோன்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்த கதை யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரும் கல்வி ஆண்டுகளில் ஆரம்பிச்சிட்டாங்க. காகர் லவ்ஷா அவர்கள் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, வரும் கல்வி ஆண்டுகளில் தொடக்க கல்வித்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறையில் ஏற்படும் ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம், பதவி உயர்வு, நிரப்பும் வரை மாணவ மாணவிகள் கல்வி நலன் கருதி ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்ய பள்ளி கல்வி ஆணையருக்கு அதிகாரம் அளித்து ஆணை வழங்கப்படுகிறது. அப்போ தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கான அனுமதி ஆணை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஆணையருக்கு கொடுத்துட்டாங்க. யார்? சீஃப் செக்ரட்டரி, நம்முடைய அரசின் முதன்மை செயலர் பள்ளி கல்வித்துறை ஆணையருக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. அரசாணையில் இருக்குது. இப்போது இது சென்னை உயர்நீதிமன்றமோ மதுரை உயர்நீதிமன்றத்திலோ தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை செய்யக்கூடாதுன்னு எந்த தடையுமே கிடையாது. எல்லா தடையானையும் என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அது நம்ம ஆயிஷா வாட்ஸ்அப் குரூப்பில் சேனல்லையே நம்ம சொல்லிட்டோம். சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை நீதிமன்றத்தில் எங்கேயுமே தற்காலிக செய்வதற்கு தடையானையே கிடையாது. அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ண கேஸை வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப்பு, சங்கம், அமைப்பு எல்லாருமே சில தனிநபர்கள்லாம் தடையானை இருக்குது சொல்கிறீங்க. உண்மையிலே தடையானையே கிடையாதுங்க. உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும்னா ஆயிஷா அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போது யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்களா? பள்ளிக்கல்வி ஆணையருக்கு அரசாணையை கொடுத்துட்டாங்க. நீங்கள் நியமிச்சுக்குங்க. இதே தான் 12,000 ரூபாய் பட்டதாரி ஆசிரியர்களா, இடைநிலை ஆசிரியர்களுக்கு 12,000, 15,000 ரூபாய் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு, முதுகலை ஆசிரியருக்கு 18,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது எப்போ ஆரம்பிச்சு 2009 பாருங்கள், 109,91,00,000. சரி, நீங்கள் ஆரம்பிச்சிங்க, ஓகே, புதிய நியமனம் பண்ணுறீங்க. இது எங்கெல்லாம் பற்று வரவு கணக்கு வச்சாங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு. இவங்க பட்ஜெட்டில் எங்கே போட்டாங்கன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு நேற்று நைட்டு 2:30 மணி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பதிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஈவினிங் டைம் பதிவு பண்ணுறேன். எனக்கு ஒரு செய்தி நான் பார்த்தேன். தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ணுறதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதனால் மாவட்ட கல்வி அலுவலர்கள், முதன்மை கல்வி அலுவலர்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், பள்ளி மேலாண்மை குழுவை வச்சுட்டு ஏற்கனவே வேலை செஞ்சவங்களை வர வச்சுருங்க. புதுசாக தேவைப்பட்ட மாணவர் எண்ணிக்கை ஏற்ற மாதிரி நீங்கள் அறிவிச்சுக்குங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஸ்பார்க், ஒரு யோசனை வந்தது. நிதி ஒதுக்குனாங்களாம். தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ணுறதுக்கு எங்கேயா நிதி ஒதுக்குனீங்க, எந்த இடத்துல எந்த பேஜில் இருக்குன்னு தேட போய் கிட்டத்தட்ட நேற்று 2:30 மணி ஆயிடுச்சு. மிட் நைட் ஒரு 2:30 வரையும் அதை தேடி பார்க்கும்போது தான் இங்கே தான் புரிஞ்சுது. தொடக்க கல்வித்துறை இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 41,39,00,000. அடுத்து பள்ளி கல்வித்துறை 60,52,00,000. இது போன வருஷத்தில் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இது புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 109 கோடி இங்கே வந்திருக்கு. அப்போது இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு போய் ஒரு நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது தான் இந்த பேஜில் இந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுது. இந்த இருக்குது பாருங்கள், தமிழோட கூன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்தாங்க 22020101 AC 33304. இது தொடக்க கல்வித்துறைக்கு ஒதுக்குன பணம். இது 2202021098 AA 33304. இந்த 2 நம்பர் தான் எங்கே ஒதுக்கி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தலையே சுற்றி போச்சு. அட பாவிங்களா, ஒன்றும் அறியாத ஆசிரியர் மக்களை பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம், முதல்வர் பார்வைக்கு எடுத்துன்னு போகிறோம், பார்த்து செய்கிறோம், எல்லா மனுவும் எங்கள் கோரிக்கை. இந்த மாதிரி நாங்கள் தற்காலிக ஆசிரியர்களுக்கு நாங்களுக்கு நிதியே ஒதுக்கிட்டோன்னு வாயை திறந்து ஒருத்தர் கூட சொல்லலை. இது பார்த்தீங்கன்னா இந்த நிதி எங்கெல்லாம் போது பாருங்கள். ஒட்டு மொத்தமாக 38 டிஸ்ட்ரிக்கும், அரியலூர், செங்கப்பட்டு, பொள்ளாச்சின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக் கூட இல்லைங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டில் 38 டிஸ்ட்ரிக்குமே எஸ்எம்சி டீச்சர்ஸ்க்கு இந்த பணம் எங்கே போகுது, பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் இருக்காருங்களா, ஆணையர்லேருந்து டிஓ ஆஃபீஸ்க்கு போகுது, டிஓ ஆஃபீஸ்லேருந்து பிஓக்கு போகுது, பிஓலேருந்து ஹெட்மாஸ்டர் போகுது, ஹெட்மாஸ்டர்லேருந்து அந்தந்த டீச்சர்ஸுக்கு அக்கௌண்ட்டுக்கு போகுது. இப்படி தான் ஒரு ஆர்டர் வருது. நான் சொன்னது இதுதான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லா கதையும் புரியும். இது பொதுக்கல்வி. இந்த மேலே சொன்ன 38 டிஸ்ட்ரிக்டான நிதி எங்கே போய் அக்கௌண்ட் வைக்கிறாங்கன்றது இந்த இடத்துல ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது. இது எவ்வளோ அமௌண்ட்டை எங்கெங்கே அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க, கவர்மெண்ட் எங்கெல்லாம் பிரித்து கொடுக்குதுன்னா, இந்த ஹெட் ஆஃப் த அக்கௌண்ட் முன்னாடி சொன்ன பாருங்கள் 22020101 AC 33304. இது தொடக்க கல்வி. அதுவே AA 33304 போட்டாங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை. 101க்கு பதிலாக 109 போட்டால் பள்ளிக்கல்வித்துறை. இது 101 AC இப்படி இருக்குன்னாவே இது என்னது தொடக்கப்பள்ளி. இது தாங்க. இது எனக்கு புரியறதுக்கு
கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவேன். இந்த அளவுக்கு உன்னால் புரிஞ்சிக்க முடியுது, இந்த அளவுக்கு உன்னால் ட்ரேஸ் பண்ண முடியுதுன்னா இறைவன் என்னை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்றதை நான் நேற்று நைட்டு உணர்ந்தேன். இறைவனோட ஆசீர்வாதத்தால் உங்களுக்கும் இதை புரிய வைக்கிறேன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ தயவு செய்து உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. எவ்வளவு முட்டாளாக நாம் இருந்திருக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் தெரியாமையே நம்ம வாட்ஸ்அப் குரூப் நடத்துகிறோம், வாட்ஸ்அப் சேனலை நடத்துகிறோம், அதனுக்கு ஒரு போராட்டம் நடத்துகிறோம், மனு கொடுக்குறோம், 00 கால் பண்ணுறோம், பெட்டிஷன் போடுறோம், அமைச்சரை பார்க்குறோம், பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் சந்திக்கிறோம், சீஃப் செக்ரட்டரி சந்திக்கிறோம், எல்லாரையும் சந்திக்கிறோம். ஆனால் ஒருத்தர் கூட சொல்லலையேப்பா இந்த மாதிரி நிதி ஒதுக்கிருக்கு இந்த இடத்துல இருக்குன்ட்டு. இன்றைக்கி உங்களுக்கு இந்த பதிவு கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்காக தான். எப்பா நிதியே ஒதுக்கிட்டாங்க, நமக்கே தெரியல, பிப்ரவரி மாதமும் ஒதுக்கிட்டாங்க, ஒரு வருஷத்துக்கான நிதியை ஒதுக்கிட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் வாழ பார்க்கணும், பொழைக்க பார்க்கணும், படிக்க பார்க்கணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இது பாருங்கள், இங்கே வருது பாருங்கள், நான் சொன்ன நம்பர்ஸ் மைண்டில் இருந்தால் புரியும். தொடக்க கல்வி இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட் எஜுகேஷன். ஐ எம் சாரி டு சே திஸ். இந்த வீடியோ 5 நிமிஷம் சொன்னேன், அப்படியே வீடியோ எக்ஸ்டெண்ட் ஆகுது, 15 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலான விஷயன்றதுனா வேறு வழி இல்லை. இப்போ இது தொடக்கப்பள்ளித்துறைன்னு நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன நம்பர்ஸு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் 22020101 ஏசி 3330 இந்த 101 ஏசி 333 இது வந்து தொடக்கப்பள்ளிக்கு ஒதுக்கின நிதி. இதெல்லாம் 2026-27 101,15,49,000. ஏன்னா அது 1000 கணக்கிடணும். இந்த நம்பர் வந்து 101,15,49னா பக்கத்தில் 3 0 சேர்த்துக்கணும், 1000 கணக்கிடணும். இது 2025-26க்கு எவ்வளோ கேட்டாங்க கொடுத்தாங்கன்றது. முதல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். முன்னாடி எவ்வளோ இருக்குது? 93,41,78,000. இப்போ புரியுதுங்களா? 93,41,078 41,78,000னா அந்த 93 மைண்டில் இருக்குங்களா? ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தீங்களா? இந்த வரைக்கும் பாருங்கள், 93,41,78,000. இது என்றைக்கு கொடுத்துருக்குறேன்? 2025 ஜூன் மாதம் 11ஆம் தேதி, போன வருஷமே 11 மாதம் முன்னாடி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு கொடுத்தேன். இருந்தாலும் அப்போ கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்து புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, மற்றவங்களுக்கும் அனுப்புங்க. ஆனால் இதில் என்ன ஒரு அநீதினா, தற்காலிக ஆசிரியர்களுக்கான அந்த பண ஒதுக்கீடு மட்டும் அதிகமாகுது பாருங்களேன். முதல் வருஷம் 2024-25 83,62,00,000 இருந்தது. அப்புறம் 93,41,00,000 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து எங்கே நிற்குது? 101,15,00,000 நிற்குது. அப்போ என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, தற்காலிக ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு இந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது. இது உண்மைனா இதுவரையும் புரியாதுங்க. தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் தொடர்பாக, பள்ளிக்கல்வி தொடர்பாக இந்த சேனல் தவிர வேறு எந்த சேனலுமே ஒரிஜினல் எவிடன்ஸ் ப்ரூஃபோட தகவல் வந்து கொடுக்கறது இல்லைன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு அனுப்புங்க. சிலர் போடுறாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ரொம்ப அரியுது. நீங்கள் கண்டுபிடிச்சி பேரை சொல்லணும். இந்த சேனல் ஓனரு, இவர் ஃபோன் நம்பரு, இவர் பேர், இவர் தான் கரெக்டாக கொடுக்குறாரு, சரியாக சொல்கிறாருன்னு அரிதிலும் அரிது. நான் ஒருத்தன் சொல்ல முடியாது, அரிதிலும் அரிது. 100 சேனல் எடுத்தால் ஒரு 10 பேரை சொல்லலாம், 1000 சேனல் எடுத்தால் ஒரு 100 பேரை சொல்லலாம். அப்போது அடுத்து வாங்க, இது வந்து என்னென்னா பள்ளிக்கல்வி இயக்ககம். முன்னாடி சொன்னது தொடக்கப்பள்ளித்துறைக்கு 101 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது பள்ளிக்கல்வி இயக்ககம். இது என்ன நம்பரு? 109AA சொல்லியிருப்பேன். இது என்ன நம்பரு? 109AA. 101 ஏசி வந்தால் தொடக்கப்பள்ளித்துறை ஒதுக்குன காசு. இது வந்து 109AA. இது வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ? 202 கோடி. 202 கோடியே 20,13,000 ரூபாங்க. இப்போ எவ்வளோ கேட்டாங்க? நிதி கேட்டது எவ்வளோ, ஒதுக்குறது எவ்வளோதுன்னா, இது வந்து முன்னாடி இந்த பர்பிள் கலரில் இருக்குல்ல, வயலட் கலர், இது என்னது? 202 கோடியே 20,13,000ன்றது கேட்டது, ஒதுக்குனது அதே தான். அப்போ முன்னாடி பாருங்கள் 146 கோடி இருந்திருக்கு. அப்போ இது என்னென்னா, சார் எப்படி சார் இதை எப்படி சொல்கிறீங்க? நான் எங்கே கிளியராக வந்திருக்கு பாருங்கள், ஒப்பந்த ஊதியம். இது எங்கே வைக்கிறாங்க? ஒப்பந்த ஊதியம். இது கான்ட்ராக்ட் பேமெண்ட்டு. இதுதான். நீங்கள் எங்கே போய் சுற்றி எங்கே இருக்குன்னா 65வது பேஜில் இருக்குது. பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்குன 202 கோடி 62வது பேஜில் இருக்குது. 62வது பேஜில் ஒப்பந்த ஊதியம் கான்ட்ராக்ட் பேமெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த 202 கோடி தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்குன ஒப்பந்த ஊதியத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த பேஜில் இருக்குன்னா 29வது பக்கம். பள்ளிக்கல்வித்துறை தாண்டி தொடக்கப்பள்ளித்துறைக்கு வந்து 29வது பேஜில் இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க? ஒப்பந்த ஊதியம் கான்ட்ராக்ட் பேமெண்ட் சொல்லியிருக்காங்க.
அப்போது இந்த ரெண்டுமே நம்பர் எங்கேருந்து ட்ரேஸ் ஆயிடுச்சு, இதுதாங்க. இந்த மாதிரி வந்து 38 டிஸ்ட்ரிக்ட் பணத்தை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், இது எங்கேருந்து எடுத்துக்கணும்னு சொன்ன அந்த ஒரு பேஸ் நியூஸை வச்சுக்கிட்டு இதை ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது. உண்மையில் இதை டிஎம்கே ஆட்சியில் செய்த சதி டிவிகே ஆட்சியில் செயல்படுத்துகிறாங்க. மீண்டும் ஒரு அடுத்த உண்மை பதிவோடு சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் அனுப்பிச்சி வைங்க.